இந்த வீடியோல கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்ற எக்ஸ்பெரிமெண்ட் தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் கார்ட்போர்டு எடுத்துட்டு அந்த கார்ட்போர்டோட சென்டர்ல எக்ஸ்ஒய்ன்ற காப்பர் ஒயரை இன்சர்ட் பண்ணணும். இந்த காப்பர் ஒயர் எப்பவுமே இந்த கார்ட்போர்டுக்கு பர்பண்டிகுலரா தான் இருக்கணும். நெக்ஸ்ட் இந்த காப்பர் ஒயரை ஒரு சர்க்யூட்டோட கனெக்ட் பண்ணிடுவோம். இந்த கார்ட்போர்ட் மேல கொஞ்சம் அயன் ஃபில்லிங்ஸை யூனிஃபார்மா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். சர்க்யூட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த கார்ட்போர்டை லைட்டாக டேப் பண்ணிக்கலாம். அப்போது என்ன ஆகும்னா இந்த அயன் ஃபில்லிங்ஸ் எல்லாமே கான்சென்ட்ரிக் சர்க்கிள் ஃபார்மேஷனில் அரேஞ்ச் ஆயிருக்கும். அட் த சேம் டைம் பக்கத்தில் வச்சிருக்கிற இந்த மேக்னெட்டிக் காம்பஸில் நீடில் டிஃப்ளெக்ட் ஆகும். அதாவது நார்த் போல் ஆஃப் த நீடில் ஈஸ்ட் சைடில் டிஃப்ளெக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு கரண்ட்டோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிவிட்டு சர்க்யூட்டை க்ளோஸ் பண்ணுறோம். இப்போவும் அந்த மேக்னெட்டிக் காம்பஸோட நார்த் போல் டிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிருக்கும். எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னா நார்த் போல் ஆஃப் த மேக்னெட்டிக் காம்பஸ் வெஸ்ட் சைடில் டிஃப்ளெக்ட் ஆகும். த சேம் டைம் அந்த அயான் ஃபில்லிங்ஸ் எல்லாமே கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸில் ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து கரண்ட் கேரிங் கண்டக்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுதுன்றதை ப்ரூவ் பண்ணலாம். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணலாம். அதுக்கு இந்த மாதிரி ரைட் ஹேண்டோட தம்பை அப் பொசிஷனில் வச்சுட்டு மற்ற ஃபிங்கர்ஸை கர்ல் பண்ணணும். இப்போது தம்போட டைரக்ஷன் கரண்ட்டோட டைரக்ஷனாக இருந்ததுன்னா அதர் ஃபிங்கர்ஸோட டைரக்ஷன், அதாவது அதர் கர்ல் ஃபிங்கர்ஸோட டைரக்ஷன் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனாக இருக்கும். இப்போ இந்த கேஸில் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் யூஸ் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸில் இருக்குன்றது சொல்லலாம். அதே மாதிரி இங்கே கரண்ட்டோட டைரக்ஷன் கிளாக் வைஸில் இருக்குது, அதாவது அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது. கரண்ட்டோட டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகும். அதனால் செகண்ட் கேஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் கிளாக் வைஸில் இருக்குது. அட் த சேம் டைம் கரண்ட்டோட டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸில் இருக்குது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து இன்னும் சில பாயிண்ட்ஸை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது அமௌண்ட் ஆஃப் கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த கரண்ட் கேரிங் கண்டக்டருக்கு பக்கத்தில் இருக்கிற பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாகவும் அதோட டிஸ்டன்ஸ் அதிகமாக மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்தும் டிக்ரீஸ் ஆகுது.